விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்று 2 இடங்களில் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் எல்லோருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் லைவாக பார்க்கும்போது எஸ் சம்திங் ஃபிஷி அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. கூட்டம் பெரும் கூட்டமாக இருக்குது. லைவாக பார்க்கக்கூடிய இல்லாட்டி அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அப்படி தொடங்கின அரசியல் கட்சிக்காக யார் வேணாலும் வேட்பாளரை நிப்பாட்டலாம், வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கான பாதுகாப்பை யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் தேர்தல் அந்த கமிஷன் தான் கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அந்த ஒரு கூட்டம் எப்படி வரும், இதுக்கு தான் நமக்கு உளவுத்துறையெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கூட்டத்துக்கான அந்த கட்டுப்பாட்டுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். கொளத்தூரில் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு அந்த பிரச்சாரத்துக்கு வந்த நபர்கள் ஒருத்தவங்க பேசுகிற அந்த செய்தி மட்டும் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ தேவையில்லாத பசங்க எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க, குப்பை வண்டிகளை விட்டுட்டு இருக்காங்க. நிறைய இஷ்யூஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். பட் கண்டினியூஸா பஸ்ஸஸ் வந்துட்டே இருந்துச்சு. எங்க எவ்வளவு பஸ் வந்துச்சு தெரியல. அவன் வேலைக்கு போற காலையில பஸ்ஸே வராது. இன்னைக்கு எவ்வளவு பஸ் ஏமாத்தல அவர் அரோட பண்ணிருப்பாங்க. 2 மணி நேரமா 3 மணி நேரமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி ஒரு அக்கா சொல்றாங்க, இல்ல அவர் வந்திருப்பாரு பட் டிஎம்கே வரவிடாம தடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த நியூஸ் சேனல்ல வெளியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் டிவில வெளியாகுது. எகைன் அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது, தவறான ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய பிரச்சாரத்தை பாதியில் முடித்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் கேட்டதான் நம்ம ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்திருப்பாரு ஆனால் டிஎம்கே காரங்க வர விடாமல் விட்டுருப்பாங்க.